நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத அவங்க கவனம் செலுத்துறதை விட நீங்க அதை எப்படி சொல்றீங்க அப்படின்றதுல தான் அவங்க கவனம் செலுத்துவாங்க. ஸோ நம்மளோட கோல் என்னன்னா அவங்களோட ஹைட்டன்ட் இமோஷன்ஸை கொஞ்சம் ரெகுலேட்டடா கொஞ்சம் அவங்கள காம் டவுன் பண்றது. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைகளோட எக்ஸ்ட்ரீமான ஒரு கோபம், அடம் பிடிக்கிறது, அதை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம். இதை ஆங்கிலத்துல டெம்பர் டேண்ட்ரம்ஸ் ஆர் எமோஷனல் மெல்ட் டவுன், எமோஷனல் பிரேக் டவுன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆட்டிஸ்டிக் குழந்தைகளுக்குமே இது நிறைய தடவை நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைகளுமே கூட இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனால அவங்களுக்கு எப்படி சொல்லணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாததுனால பயங்கரமா இந்த டெம்பர் டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டெம்பர் டேண்ட்ரம்ஸ்லாம் எப்படி வராம தவிர்க்கலாம். இன்கேஸ் ஒரு டெம்பர் டேண்ட்ரம் வருது, குழந்தை பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட்டடா கத்துறாங்க, அழுகுறாங்க அப்படின்னும் போது நீங்க அஸ் அ பேரண்ட்ஸா எப்படி இந்த சுச்சுவேஷனை பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்கான 5 டிப்ஸை இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். இதுல 4வது டிப் எனக்கு பர்சனலா ரொம்ப ஃபேவரட்டான டிப். ஸோ தொடர்ச்சியா இந்த வீடியோவை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கும். என்னோட பேரு வைஷ்ணவி. நான் ஒரு பேச்சு பயிற்சியாளர். அந்தாதி ரீஹாப்ன்ற நிறுவனத்தை 4.5 இயர்ஸா நான் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்களோட அந்தாதி ரீஹாப்ல ஆன்லைன்லயுமே சர்வீஸ் இருக்கு, நேர்ல புருஷவாக்கம்லயுமே எங்க கிளினிக் செட்டப் இருக்கு. எங்களோட அந்தாதி ரீஹாப்ல ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ்மே நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வாங்க ஃபர்தரா டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஒரு குழந்தை பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க, ரொம்ப டெம்பர் டேண்ட்ரம் த்ரோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி கோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கோ ரெகுலேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரெகுலேஷன்னா என்ன, செல்ஃப் ரெகுலேஷன்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃப் ரெகுலேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் நம்மளே காம் பண்றதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்ஸ் தான் செல்ஃப் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்கு, அப்ப நமக்கு கோவம் வரப்போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதை நம்ம சென்ஸ் பண்ணி நம்ம அதை பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்கு அடாப்ட் பண்றோம் இல்லையா? இந்த மெஷர்ஸ் தான் செல்ஃப் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ நம்மளோட இமோஷன்ஸ் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மெஷர்ஸையுமே நம்மளுக்கு எடுக்க தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ இது எல்லாம் எப்ப நடக்கும்னா ஒரு மெச்சூர்டான நர்வஸ் சிஸ்டம் இருக்கும்போது இது எல்லாமே நடக்கும். பொதுவா சொல்லணும்னா அடல்ட்ஸ், பெரியவங்களுக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ் அவங்க ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை பெட்டரா ஹேண்டில் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி கத்திருப்பாங்க. அந்த கோப்பிங் மெக்கானிசம் அண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க அதை ஃபேஸ் பண்ணிடுவாங்க. பட் ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டோம், ஒரு 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அவங்க பயங்கரமா கத்தி அழுகிறது, உருண்டு பிறண்டு அழுகிறது. ஸோ இப்போ மற்றவங்க எல்லாம் பாக்குறாங்களா இல்லையா அப்படின்றதுமே அவங்க அவ்வளவா கேர் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் வேணும், ஒரு டால் வேணும்னா அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நின்று அவங்க பயங்கரமா அழுவாங்க இல்லையா? ஸோ அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்க எப்படிலாம் அவங்களோட சேர்ந்து கோ ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லும் போதே என்னன்னா அந்த குழந்தையோட சேர்ந்து நம்மளுமே ரெகுலேட் பண்ண போறோம். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதுதான். ஸோ நம்ம என்னவா இருக்கணும்னா அந்த குழந்தை பயங்கர ஒரு ஹைட்டன்ட் எமோஷனல் சுச்சுவேஷன்ல இருக்காங்க, பயங்கர கோவத்துல இருக்காங்க, ஒரு பயங்கர அழுகையில இருக்காங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்கன்னா நம்மளும் பயங்கர லவுட் வாய்ஸ்ல ரொம்ப ஹார்ஷா கத்துற மாதிரி நம்ம ஏதாவது பேசணும்னா அவங்க இன்னும் மேலதான் போவாங்களே தவிர அவங்க இறங்கி வர மாட்டாங்க. ஸோ நம்மளோட கோல் என்னன்னா அவங்களோட ஹைட்டன்ட் இமோஷன்ஸை கொஞ்சம் ரெகுலேட்டடா கொஞ்சம் அவங்கள காம் டவுன் பண்றது. ஸோ இப்போ அவங்க அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு காமான சூதிங்கான ஒரு வாய்ஸ்ல அவங்க கிட்ட பேசுறது இம்பார்ட்டன்ட். ஸோ காமா பேசுங்க, சூதிங்கா பேசுங்க. பட் ஆனா குழந்தை சொல்றதுக்கெல்லாம் எஸ் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்க ஃபர்மா பேசலாம், பட் ஆனா ரொம்ப குரல் உயர்த்தி ரொம்ப ஹார்ஷா ரொம்ப கோபமா பேசணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்க காமா சூதிங்கான ஆனா ஃபர்மான டோன்ல பேசுறது இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட வாய்ஸை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணுங்க.
ரெண்டாவது, நீங்க வந்து அவங்கள பயமுறுத்துற மாதிரி ஆர் வந்து அவங்களோட பிடிச்ச விஷயத்தை ஏதாவது பிடுங்கி வச்சுக்கிற மாதிரி, இது உனக்கு கிடைக்காது, நீ இப்படி கத்துனல அதனால உனக்கு இது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பயமுறுத்துற டோன்லயே நீங்க பேசுனீங்கனாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ உங்களோட டோன் ஆஃப் வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பொதுவா இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல குழந்தைகள் இருக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத அவங்க கவனம் செலுத்துறதை விட நீங்க அதை எப்படி சொல்றீங்க அப்படின்றதுலதான் அவங்க கவனம் செலுத்துவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், காமான சூதிங்கான வாய்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட பேசுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, அவங்கள பயமுறுத்த கூடாது. சரிங்களா? மூணாவது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது நான் வெர்பல் கியூஸ். ஸோ நீங்க வாய்ஸ்ல வந்து காமா பேசுறீங்க, ரொம்ப சத்தமா பேசல, அவங்கள பயமுறுத்துற மாதிரி பேசல, பட் ஆனா உங்களோட பாடியில வந்து பயங்கர டென்ஷன் இருக்கா, நீங்க வந்து ஃபிஸ்ட்டை வந்து இப்படி டைட்டா பிடிக்கிறது ஆர் உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இப்படி புருவத்தை சுருக்கி ரொம்ப கோவமா இருக்க மாதிரி காட்டுறது, இந்த மாதிரியான ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஆர் உங்களோட பாடி லாங்குவேஜ் இருந்ததுன்னா அதுல இருந்தே கூட குழந்தைகள் பிக் பண்ணிப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட பாடி போஸ்டர் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கணும். உங்களோட ஃபேஸ் அண்ட் உங்களோட ஜென்ரல் பாடி போஸ்டர் நீங்க எப்பவும் போல எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரியான ஒரு டோன்ல இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட குரல்லையுமே அது இருக்கணும் அண்ட் உங்களோட பாடி போஸ்டர்லயுமே வந்து அது வெளிப்படணும். நாலாவது டிப்பு ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான டிப் நான் சொல்லுவேன். என்னன்னா, குழந்தை வந்து ஏதோ அழுதுட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம நின்னபடியா அவங்கள வந்து அதட்டுறோம் ஆர் அதை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றோம்னா குழந்தைக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, அவங்க நம்மளை இப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு சுப்பீரியரான ஆளு, நம்ம ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான பர்சன்ன்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் இப்ப நம்ம என்ன பண்ண ட்ரை பண்றோம், நம்ம வந்து கோரெகுலேட் பண்ண ட்ரை பண்றோம். அதாவது அவங்களோட கோவத்தையும் குறைச்சு நம்மளும் வந்து நம்மளோட கூலை விட்டு கொடுக்காம நம்மளுமே வந்து ஒரு சமமா ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு டோன்ல வந்து கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றோம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இமீடியட்டா நீங்க வந்து கீழே உட்காந்து அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்க மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க நின்னபடியே அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது, இது செஞ்சா இப்படி ஆயிடும் அப்படின்ற மாதிரி அதட்டினாலுமே அகைன் அந்த போஸ்டர் அண்ட் அந்த டோனே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திருப்பி இன்னும் கத்தணும், திருப்பி இன்னும் அழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உந்துதலை ஏற்படுத்தும். ஸோ நீங்க இமீடியட்டா வந்து நீங்க கீழே உட்காந்து அவங்கள வந்து ஒரு ஹக் பண்றதோ இல்ல ஒரு ஸ்மூத்தான வாய்ஸ்ல பேசுறதோ இந்த மாதிரி பண்ணீங்கனாலே அவங்களோட கோபம் அப்படியே பாதியா டக்குன்னு குறைஞ்சிரும். அஞ்சாவது டிப்பு, இதுவுமே ரொம்ப எஃபெக்டிவான டிப்பு, ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் ஆனா வந்து இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம குழந்தைகள் நோட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. நீங்க இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசும்போது நீங்க வந்து கண்ணை விரிச்சு முறைக்கிற மாதிரி, அப்படி ஆச்சரியப்படுற மாதிரி, ஷாக்ல இருக்க மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறத பார்த்தா அவங்க அப்படியே வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் 5 பாயிண்ட் சொல்லியிருந்தேன், எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது தான். ஃபர்ஸ்ட், நம்ம டோன் ஆஃப் வாய்ஸ் வந்து ஸ்மூத்தா இருக்கணும். ரெண்டாவது, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றத விட அதை எப்படி சொல்றோம் அப்படின்றது தான் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நம்ம பார்த்துக்கணும். மூணாவது, நம்மளோட பாடி லாங்குவேஜ்ல எந்த விதமான டென்ஷனும் இருக்கக்கூடாது. நாலாவது பாயிண்ட், அவங்களோட ஹைட்டுக்கு நீங்க போயிட்டு நீங்க சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அஞ்சாவது பாயிண்ட், உங்களோட கண் அதை வந்து ரொம்ப வைடண்டா ரொம்ப முறைக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணாம சாஃப்ட் ஐஸ் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த 5 விஷயம் தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கோரெகுலேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த கோரெகுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவ்னு சொல்லிட்டு நிறைய ரீசர்ச்லயுமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன் இது எஃபெக்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சயின்டிபிக்கான ரீசன் என்னன்னா, நம்ம எல்லாரோட பிரெயின்ஸ்லயுமே வந்து மிரர் நியூரான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம கிட்ட பேசுறவங்க ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி மிரர் மாதிரி நம்ம திருப்பி வந்து அதே ரெசிப்ரோகேட் பண்றது. இதனாலதான் நம்ம ஒரு நல்ல மூட்ல தான் இருந்திருப்போம், நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்போம், நம்ம கிட்ட யாராவது கோவமா ஏதாவது எரிஞ்சு விழுந்தா நம்மளும் பதிலுக்கு வந்து திருப்பி கோவமா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம அவ்வளோ நேரம் நல்ல மூட்ல இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு யாராவது ஒருத்தவங்க கோவமா பேசுறாங்க திட்டுறாங்கன்னா நம்ம பதிலுக்கு பதிலடி அப்பவே கொடுக்குறோம் இல்லையா. அது ஏன்னா அந்த மிரர் நியூரான்ஸோட ஆக்டிவேஷன் தான். இதே தான் ஆகுது. அந்த குழந்தைகள் வந்து கோவப்படும் போது, அந்த குழந்தைகள் வந்து பயங்கரமா அடம் பிடிச்சு அழுகும் போது நம்மளுமே பதிலுக்கு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா உனக்கு ஐஸ்கிரீம் கிடையாது, நம்ம எங்கேயுமே வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதிலுக்கு இமீடியட்டா கத்துறீங்க இல்லையா.
ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த குழந்தை சைட்லயுமே நியாயமான விஷயம் கூட இருக்கலாம். பட் ஆனால் நம்ம அந்த இம்மீடியட்டா கத்துற ரெஸ்பான்ஸ், ஏன்னா அந்த மிரர் நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் ட்ரிக் பண்ணி நம்ம காம் டவுனா பேசும்போது குழந்தையோட மிரர் நியூரான்ஸை ஆக்டிவேட் பண்றோம். ஸோ நம்ம காம் டவுனா பேசுறத பார்த்து குழந்தையோட நியூரான்ஸ் என்ன ஆகும், அவங்களதும் காம் டவுன் ஆகி அவங்களுமே வந்து ஒரு சாஃப்டான டோன்ல வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இந்த அழுகுறது, அடம் பிடிக்கிறது, பயங்கரமா வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்துறது, இது எல்லாமுமே அப்படியே கம்மியாகும். இந்த வீடியோவை இந்த கட்டம் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கோ ரெகுலேஷன்னா என்ன, செல்ஃப் ரெகுலேஷன்னா என்ன, கோ எஸ்கலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நீங்க டீட்டெயில்டா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே வந்து யூஸ்ஃபுல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. இதுல ஏதாவது டிப்ஸ் நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸை பார்க்கும்போது மற்ற பேரண்ட்ஸ்க்குமே வந்து அது ஒரு விழிப்புணர்வா இருக்கும், ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்கும். ஓ, இந்த பேரண்ட் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இது நடந்திருக்கு, நம்மளுமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பேரண்ட்ஸுமே நினைப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ல நான் பேசணும், இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலுமே நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல அதை பதிவு பண்ணுங்க. நான் உங்க எல்லாரோட கமெண்ட்ஸையுமே படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு வீடியோஸுமே நான் அப்லோட் பண்ணிட்டே வரேன். உங்கள யாருக்காவது ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆர் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ்க்காக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் ஒரு கால் மெசேஜ்மே பண்ணலாம். மாசம் மாசம் எங்களோட அந்தாதி ரிஹாப்ல நாங்க ஒர்க் ஷாப்ஸ் மாதிரியுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அப்கமிங்கா ஏப்ரல் மந்த்ல ஒரு டீச்சர் டாக் ப்ரோக்ராமுமே வரப்போகுது. ஸோ ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கான சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் அது. இந்த ஒர்க் ஷாப்க்கான டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. இத்தனை வருஷமா நீங்க அந்தாதி ரிஹாப் சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட எல்லா லைக்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 வேல்யூபிள். ஸோ தொடர்ச்சியா உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.